மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டை விற்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கங்காவும் யமுனாவும் பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு இந்த வீட்டை விற்கவே கூடாது அப்படிங்கிற முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஆனால் சாரதாம்மா பார்த்திங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கு தான் தேவை இருக்குது, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா காவேரிக்கு வீட்டை விற்யுங்க, வேறு யாருக்கும் விற்க நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கோ காவேரிக்கோ நர்மதாக்கோ இந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிற ஆசையே இல்லை. ஆனால் உங்கள் 2 பேருக்கு தான் இருக்குது, நீங்கள் 2 பேர் தான் முடிவு பண்ணணும். காவேரிக்கு விற்கிறதா இருந்தால் மட்டும்தான் நான் இதுக்கு ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு சாரதாம்மா ரொம்பவே பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. அதனால வேறு வழியே இல்லாமல் கங்காவும் யமுனாவும் வீட்டை விற்க ஒத்துக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கார்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜய் நிவின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி கொடைக்கானல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி வீட்டை விற்கிறதுக்காக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்காக கிளம்புவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு லேடி, ஒரு பொண்ணு, ஒரு பையன், அவங்க 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை தொட்டு பார்த்துட்டே உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரதாவை பார்த்து அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு அவர் என்ன முறையோ அதே முறை தான் எனக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ அசிங்கமாக பேசுகிற, அவருக்கு நான் பொண்டாட்டி, நீ என்ன பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் அவரோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஃபேமிலியும் சாரதாவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே மனசு நொந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சொத்தை பிரிக்கும் போது கண்டிப்பாக அந்த பசங்களுக்கும் பங்கு போக தான் செய்யும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.